ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருநாவாய் மலைநாட்டு திவ்ய தேசங்கள்ல ஒன்று. கேரளால இருக்கு. இந்த திவ்ய தேசம் பாரதப்புழான்ற நதிக்கரையில இருக்கு. இங்க எழுதியிருக்கும் பெருமாளோட திருநாமம் நாவாய் நாராயணன், இன்னொரு திருநாமம் நாவாய் முகுந்தன். பெருமாள் நின்ற திருக்கோலம். தாயார் மலர்மங்கை நாச்சியார். இங்க மட்டும்தான் தாயாருக்கு தனி சன்னதி உண்டு. லக்ஷ்மிக்கும் கஜேந்திரனுக்கும் நவ யோகிகளுக்கும் பெருமாள் பிரத்யக்ஷம். நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ண திருத்தலம் இது. நவயோகி ஸ்தலம் என்ற பெயர் மருவி நாவாய் ஸ்தலம் ஆகியது. இந்த கோவிலோட ஸ்தல புராணம், கஜேந்திரன் எம்பெருமானால் முதலிடம் காப்பாற்றப்பட்டு இங்கதான் வசிச்சு வந்தான். தினம் குளத்துல இருந்து தாமரை பூவை பறிச்சுட்டு பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணி கொண்டு வந்தான். இங்க லக்ஷ்மியும் தினம் பெருமாளுக்கு தாமரை பூவை பறிச்சு சமர்ப்பிப்பா. அதனால இங்க கஜேந்திரனுக்கும் லக்ஷ்மிக்கும் போட்டி. கஜேந்திரன் எவ்வளவு சீக்கிரம் குளத்துக்கு போய் பூ பறிக்க போனாலும் பூவே அங்க இருக்காதான். அதனால ரொம்ப வருத்தப்பட்டு பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். என்னால தேவியோட போட்டி போட முடியாது, எனக்கு அந்த சக்தி கிடையாது, அதனால நீங்களே இதுக்கு ஏதாவது தீர்வு பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். அப்ப எம்பெருமான் லக்ஷ்மி தேவிய கூப்பிட்டு, நீ மலர்களை கொண்டு எனக்கு அர்ச்சனை பண்ணணும்ன்றது இல்ல, என்னோட சேர்ந்து கஜேந்திரன் செய்யும் அர்ச்சனையை ஏத்துக்கோ அப்படின்றார். அதனாலதான் இங்க லக்ஷ்மிக்கு மலர்மங்கை நாச்சியார்ன்ற திருநாமம். புஷ்கரணிக்கு செங்கமல சரஸ்ன்ற பெயர். தாயார் இடது திருக்கையால் அபய பிரதானமும் வலது திருக்கையை தன்னோட திருவடியை நோக்கி வைத்து சேவை சாதிக்கின்றார். 9 யோகிகள் இங்க தவம் புரிந்தா பெருமாளை நினைச்சு. அதுல 8 யோகிகள் சித்தி அடைந்தனர். 9வது யோகியின் பிரார்த்தனைக்கு பெருமாள் இணங்கி அவருக்கு சங்கம், சக்கரம், கத, பத்மம் ஆகியவற்றை தன்னுடைய திருக்கைகளில் ஏந்தி சேவை சாதிக்கிறார். இங்க இன்னொரு என்ன சரித்திரம்னா, ஒவ்வொரு யோகியும் இங்க ஒரு விக்கிரத்தை பிரதிஷ்டை பண்ணார்கள். பிரதிஷ்டை செய்யும் சமயத்தில் 7 நாட்கள் கதவை அடைத்து வைத்து 8வது நாள் கதவை திறப்பார்களாம். 8வது நாள் விக்கிரம் காணாமல் போய்விடுமா. 9வது யோகி இதே போல பிரதிஷ்டை பண்ணி 3வது நாளே கதவை திறந்துடுறார். அப்ப திறந்து பார்த்ததுல எம்பெருமான் முழந்தாள் அளவுதான் இருந்தார். ஏனெனில் விக்கிரகம் பூமிக்குள்ளே இப்படியே முங்கி கடந்தது. இன்னைக்கும் என்ன சொல்றாருன்னா, மீதி விக்கிரகங்களும் அங்க பூமிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறா. அதனால இங்க பெருமாள நாவாய் முகுந்தன முழங்கத்தாள் வரையை தான் நம்ம சேவிக்கிறோம். அப்படிதான் அவர் நமக்கு காட்சி அளிக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.